பாலும் தெளித்தேனும் பாகும் பருப்பும் இவை நான்கும் கலந்துனக்கு நான் தருவேன் கோலம் செய் துங்கக் கரிமுகத்துத் தூமணியே நீ எனக்கு சங்கத் தமிழ் மூன்றும் தா. வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகா. ஞானமே வடிவாகிய முருகப்பெருமானின் கருணையினாலும் எனக்கு குருவாக அமைந்து வழிகாட்டிய நப்பன் சிவபெருமானின் அருளாலும் நாம் இன்று பார்க்கக்கூடிய தலைப்பு அப்பர் என்று அழைக்கக்கூடிய நால்வரில் ஒருவரான நாயன்மார்கள் பற்றிய வரலாறு. தலைப்பில்லாமல் பேசக்கூடாது, குறிக்கோள் இல்லாமல் வாழக்கூடாது. அப்படி வாழ்ந்தவர்கள் தானும் வாழ்ந்தார்கள், மற்றவரையும் வாழ வைத்தார்கள். அப்படி வாழ்ந்து காட்டியவர்களில் முதன்மையானவர்கள் என்று சொன்னால் தெய்வப்புலவர் திருவள்ளுவர். பல பல கோடான கோடி ஞானிகளும் மகான்களும் தியாகிகளும் ஆவார்கள். ஆகவே மனிதர்களுடைய வாழ்க்கையிலும் லட்சியம், குறிக்கோள் மிக மிக இன்றியமையாத உன்னதமான சிறப்பிற்குரிய இன்பமயமான விஷயங்கள் என்றே சொல்ல வேண்டும். இந்த உலகத்திலேயே வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய மனித வாழ்க்கையில் மிகப்பெரிய பலனை பெற வேண்டும் என்பதற்காக அருளி செய்யப்பட்ட புராணங்களில் மிகப்பெரிய புராணமாக விளங்குவது பெரிய புராணம். அளவில் சிறிய புராணம், மதிப்பில் மிகப்பெரிய புராணம். இந்த பெரிய புராணத்தை எடுத்துக்கொண்டோமானால் தொண்டு என்கின்ற ஒன்று இல்லாத அடியார்கள் உண்டா என்றால் கிடையாது. அது ரொம்ப கஷ்டம். எல்லோருமே தொண்டு செய்து எல்லோருமே இறைவனுக்கு சேவை செய்து வந்தவர்கள்தான். அப்படி அந்த தொண்டின் மூலமாகவே பக்தி செய்வதிலே ஒருவரை பற்றி நாம் இன்று தினம் தொண்டில் பக்தி என்ற தலைப்பில் கீழ் சிந்திக்க இருக்கின்றோம். இந்த உலகத்திலே ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பிறவி எடுப்பாங்க. அதற்கு ஒரு மூல காரணம் என்று உண்டு. ஜென்மாந்திர தொடர்பு இல்லாமல் நமக்கு பிறவிகள் அமைவது கிடையாது. சில பேரை பார்த்த உடனே நாம் கேட்போம், நான் உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குதுங்களே, ரொம்ப நாள் பழகின மாதிரி இருக்குதுங்களே, ஆனால் எங்கே பார்த்தோம் எங்கே பழகணும் தெரியல. ஒருவேளை போன ஜென்மத்தில் பார்த்து பழகியிருப்போமோ அப்படின்னு பல பேருக்கு நேற்று யாரை பார்த்தோங்கிறதும் மறந்துடும். ஆனால் பல ஜென்மாக்கள் கழித்து சிலரை பார்த்தால் கூட அவங்கள பார்த்த மாதிரியே ஒரு ஞாபகம் வரும். இதை தான் நாம் ஜென்மாந்திர தொடர்பு அப்படின்னு சொல்கிறோம். ஜென்மாந்திர தொடர்பு நிச்சயமாக உண்டு. எல்லாம் நமக்கு அமைவது அந்த ஜென்மாந்திர தொடர்பினாலே. அப்படி ஒரு ஜென்மாந்திர தொடர்பின் காரணமாக பூலோகத்திலேயே பிறவியுடைய பெற்று எப்படி வாழ வேண்டும் என்று தெரியாமல் அந்த வாழ்க்கையே மாற்றிக்கொண்டு அதனால் துன்பங்களை அனுபவித்து அதன் பிறகு சைவ சமயத்தின் பெருமையை உணர்ந்து மீண்டும் சைவ சமயத்தில் வந்து சேர்ந்த அடியாரை தான் நாம் இன்று சிந்திக்க இருக்கிறோம். நால்வரில் ஒருவராக விளங்கக்கூடிய திருநாவுக்கரசர் என்கிற திருப்பெயரை பெற்ற அப்பர் பெருமானின் வரலாற்றை நாம் இன்றைய தினம் சிந்திக்க இருக்கிறோம். உலகம் அறிந்தவர் அப்பர். இன்றைக்கு நாம் பாடக்கூடிய தேவாரம் என்ற பகுதியை தந்தவர் அப்பர். பொதுவாக நாம் இன்று சொல்கிறோம் மூவர் அருளிய தேவாரம் என்று. ஆனால் மூவர் தேவாரம் என்று சொல்லக்கூடாது என்று தெரிந்து கொண்டே நாம் அதை சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். திரு ஞான சம்பந்தர் பாடியது திருக்கடைக்காப்பு, சுந்தரர் பாடியது திருப்பாட்டு, அப்பர் பாடியது மட்டும்தான் தேவாரம். தேவாரம் என்றால் உள்ளத்தை உருக்கச் செய்து இறைவனை நம்மோடு இணைக்க வைக்கின்ற பாடல் தேவாரம். இதை திருக்கடைக்காப்பு, திருப்பாட்டு இந்த இரண்டிலுமே காண முடியாது. அந்த இரண்டு லயங்களும் வேறு, பாடப்பட்ட விதங்களும் வேறு. அந்த தேவாரத்தை அருளிய ஞானமூர்த்தியான அப்பர் பெருமானுடைய அருள் ஆற்றல் நிறைந்த அந்த பெருமானுடைய வரலாறு நாம் இன்றைய தினம் சிந்திக்க இருக்கின்ற வரலாறு. ஒரு நாள் கைலாசத்தில் சிவபெருமான் இருக்கிறார். பார்வதி தேவியுடன் அமர்ந்து கொண்டு இருக்கும் பொழுது தசக்ரீவன் திக்விஜயம் செய்துவிட்டு அந்த வழியா கைலாயம் வழியா வரான். 10 தலைகளை உடைய அந்த தசக்ரீவன் தான் வலிமையானவன், தன்னை விட வலிமையானவர்கள் உலகத்திலே ஒருத்தனும் கிடையாது அப்படின்னு அங்கே இருந்து வந்து அந்த கைலை மலையை நேராக கடக்க முற்பட்டான். அப்பொழுது நந்திய பகவான் வந்து தடுத்து சொன்னார், தசக்ரீவா, இதை நீ நேராக கடக்க இயலாது. இது சிவபெருமான் வாழுகிற புனிதமான மலை, நீ வளமாக போ என்றதும் நந்தியை பார்த்து தசக்ரீவன் குரங்கு மாதிரி முகத்தை வைத்து கொண்டு, நீ என்ன பார்த்து புத்தி சொல்றது அப்படின்னு. நந்திய பகவான் பார்த்தவாறு, நீ என்னை பார்த்து குரங்கு என்று சொன்னதனால
அந்த குரங்கினாலேயே உன் நாடு நகரம் அழிய கடவுதே என்று சாபம் சொன்னார். சாபம் கொடுத்துறார். நீ எல்லாம் எனக்கு சாபம் கொடுக்கிற என்று அந்த வெள்ளிமலையவே தன் கரங்களால் அப்படியே அள்ளி எடுத்தான். அது எவ்வளோ பெரிய மலை! அந்த மலையையே தன்னுடைய கரங்களினாலே ஆற்றல் மிகுந்தவன் அப்படியே அள்ளினான். வெள்ளிமலையே இங்கேயே பார்வதி தேவிக்கு கொஞ்சம் பயமா போச்சு. சிவபெருமானை பார்த்து சொன்னா, சுவாமி, பூமியிலே நிலநடுக்க வந்தா கூட கைலாசத்துல வராதுன்னு சொல்லுவீங்களே, இப்ப கைலாசத்துல என்னவோ நிலநடுக்க வந்த மாதிரி இப்படி ஆடுதே சுவாமி. சிவபெருமான் சொல்கிறார், தேவி, நீ தேவையில்லாமல் கவலை கொள்ளாதே, அமைதியாக இரு. அப்படி என்று சொல்லிவிட்டு அவருடைய அந்த இடது காலினுடைய பெருவிரலின் நகத்தை அப்படியே அழுத்தினார். விரலை சுவாமி அழுத்தல, இந்த நகத்தை மட்டும்தான் அப்படியே அழுத்தினார். அவ்வளவுதான். இந்த மலையை தூக்கினவன் அப்படியே விழுந்துட்டான். 1000 ஆண்டுகள் அவன் ரோதனைப்பட்டான். சும்மா அழுவாமல் 1000 ஆண்டுகள் கத்தி கிளம்பி புலம்பி ஆ ஆ என்று அழுதான். அப்போ கைலாசத்தை சுற்றி பல முனிவர்கள் தவம் செய்து கொண்டு இருக்கிறார்கள். எப்பவுமே இந்த கைலாசத்துல முனிவர்கள் தவம் செய்துதான் கொண்டேதான் இருப்பாங்க. இந்த இடத்துல தவம் செய்கிற போது மனம் அமைதி பெறும், ஆற்றல் அதிகரிக்கும். தன்னுடைய தவப்பலனை அதிகப்படுத்தி கொள்வதற்காக தன்னுடைய தவ வாழ்க்கையை கைலாசத்திலே மேற்கொள்வார்கள். அப்படியே கைலாசத்தை சுற்றி தவம் செய்து இருக்கக்கூடிய முனிவர் கூட்டம் நிறைய பேர் தவம் செய்து கொண்டிருக்கிறாங்க. அப்படி அதில் ஒருத்தர் மட்டும், எல்லாரும் பேசாமல் தவம் செய்து கொண்டு இருந்தாங்க. அதில் ஒருத்தர் மட்டும், இந்த வாக்கீசர் அப்படின்னு சொல்கிற அவர் மட்டும் என்ன பண்ணுறாருன்னா தவம் செய்தார். அவருக்கு இந்த தசக்கிரீவன் போடும் சத்தம் ரொம்ப இடைஞ்சலாக இருந்தது. அவர் காதில் போய் இந்த சத்தம் அவரை ரொம்ப தொல்லை பண்ணுச்சு. அவர் என்ன பண்ணுறாரு, அங்கே இருந்து எழுந்து கத்தி கொண்டே இருக்கும் தசக்கிரீவனை பார்த்து சொன்னா, ஏண்டா தசக்கிரீவா, புத்திமதி இல்லாம இப்படி கத்திரியே, நீ இப்படி கத்துவதனால ஏதாவது ஒரு புரோஜனம் உண்டா? மேல இருப்பவன் சாமகால பிரியன், இசையாலே அவனை வசம் செய்யலாம். அவனை நினைத்து உள்ள முருகி சாமதானம் பாடு அப்படின்னாரு. உடனே தசக்கிரீவன் சொன்னா, சுவாமி, நல்ல யோசனைதான். எனக்கு சங்கீதம் பூரா தெரியும், ஆனா எனக்கு தம்பூரா இல்லையே, நான் எப்படி பாடுறது? வாக்கீசர் சொல்கிறார், உனக்கு என்ன தம்புராதானே வேணும்? ஆமா, அதுதான் 10 தலை வைத்திருக்கிறியே, அந்த 10 தலையில ஒரு தலையை எடு. 20 கையை வைத்திருக்கிறீல, அந்த கையில 20 கையில ஒரு கையை எடு. 10 தலையில ஒரு கையை வெட்டினா 20 கையில ஒரு கையை பிச்சா, நரம்பெல்லாம் ஒன்றா மீட்டி சுருதி மீட்டி இசை மீட்டி சாமகானம் பாடினார். இசையை ஊட்டி ரத்தம் சொட்ட சொட்ட சாமகானம் பாடினார். அந்த சாமகானத்தை கேட்டு உள்ள உருகின பெருமான் சுவாமி அந்த இசையை கேட்டு உள்ள உருகினார். உலகத்திலே அந்த இசைக்கு இருக்கிற வல்லமை வேற எதுக்கும் கிடையாது. அவர் அப்படி இசைக்கு மயங்கி உள்ளம் உருகி பெருமான் காட்சி கொடுத்தார். பெருமான் வாழ்வும் நாளும் கொடுத்தார். அப்பா, நீ 1000 ஆண்டுகள் ரோதனை செய்து கொண்டு தவம் இருந்ததால் ராவணன் என்று பெயர் பெறுவாய். மேலும் என்னுடைய உயர்ந்த பட்டங்களில் ஒன்றாகிய ஈஸ்வர பட்டத்தையும் பெற்று ராமணேஸ்வரன் என்ற பெயரோடு 50 லட்சம் ஆண்டுகள் இலங்கை மாநகரை சிறப்பாக ஆட்சி செய்வாய். உன்னுடைய நாடு எல்லா வளமும் நலமும் நிறைந்து பசுமை நிறைந்த நாடாக இருக்க கடவுவது அப்படின்னு வரம் கொடுக்கிறார். இலங்கை எப்பவுமே பச்சை பசையே என்று பசுமையாகத்தான் இருக்கும். அன்றைக்கும் அப்படித்தான் இருந்தது. இன்றைக்கும் இலங்கை போய் வந்தவர்களுக்கு தெரியும். இன்றைக்கும் அந்த நாடு அவ்வளவு இயற்கை எழில் வாய்ந்த நாடு, அற்புதமான நாடு. எங்கு பார்த்தாலும் பசுமை வளம். அந்த மண்ணினுடைய ஆற்றல் எத்தனை யுத்தத்தையும் கடந்து அந்த தேசம் எவ்வளவு வளமையாக இருக்கின்றது என்று சொன்னால், எம்பெருமான் என்றைக்கோ கொடுத்த வரத்தின் உடைய பலன் இன்றைக்கு அது விளங்கி கொண்டே இருக்கிறது. இவ்வளவு வாழ்வும் நாளும் ராவணன் பெறுவதற்கு காரணமாக இருந்தவர் யாரு? வாக்கீசர். சிவபெருமான் அவரை பார்த்து சொல்றார், இவரு வரம் கொடுத்தாரு. அவருக்கு வரத்தை கொடுத்து விட்டு வாக்கீசரை பார்த்து சொல்றார், இவ்வளவு முனிவர்கள் அமைதி காத்த நிலையில இருக்காங்க, யாருக்கும் இல்லாத கருணை உனக்கு ஏப்பா? நல்லது பண்ணினா கூட நல்லவனுக்குத்தான் நல்லது பண்ணணுமா? கெட்டவனுக்கு நல்லது பண்ணினா அதற்கு ஒவ்வொரு பாவம் உண்டு.
அந்த பாவத்தை நீ அனுபவிக்க பூலோகத்தில் போய் மனிதனாக பிற. அப்படி வந்து பூலோகத்திலேயே அவதாரம் பண்ணினவர் தான் இந்த உலகத்தினுடைய மருளையெல்லாம் நீக்க வந்தவர். அதனால் மருள் நீக்கியார் என்கின்ற திருநாமத்தோடு இவ்வுலகில் தோன்றியவர். இளமையிலேயே எல்லா கலைகளிலும் கற்று தேர்ந்தவர். நல்ல தமிழ் படித்தவர். அவருக்கு ஒரு தமக்கையார் இருந்தார். அவர் பெயர் திலகவதியார். அந்த அம்மையாருக்கு பெயர் தியாகம். இவரில் உயர்ந்ததா, தொண்டில் இவர் உயர்ந்தவரா என்ற கேள்வி எழுந்தும் பொழுது அதற்கு பதில், இதைவிட ஒரு படி உயர்ந்தவர் திலகவதியார் தான். திலகவதியாருக்கு அப்புறம்தான் அப்பர் பெருமானே. அப்படி உயர்ந்த சிவபக்தி நிறைந்த குடும்பத்தில் வளர்கிறார். அவரது தமக்கையாருக்கு திருமணம் நிச்சயிக்கப்படுகிறது. நிச்சயிக்கப்பட்ட கணவர் போருக்கு செல்கிறார். போரில் மாண்டு போனார். தகப்பனாருக்கு மன உளைச்சல், மனவலி. அதிலே அவர் மனம் உழன்று மாண்டு போனார். அவர் மாண்ட வருத்தத்திலே அந்த அம்மையாரும் மாண்டு போனார். தாய் இல்லை, தந்தை இல்லை, தனக்கு நிச்சயிக்கப்பட்ட கணவனும் இல்லை. தன்னுடைய வாழ்க்கையை எப்படி நடத்துறது என்று அந்த திலகவதியாருக்கு தெரியல. இனி நான் ஏன் வாழ வேண்டும் என்கின்ற எண்ணம் அவளுக்கு வந்தது. அந்த திலகவதியார் சிந்தனை செய்கிறார். இனிமேல் எதற்கு இந்த வாழ்க்கை தேவையே இல்லை. இனி யாருக்காக வாழணும்? நம்முடைய வாழ்க்கையை பயனற்ற வாழ்க்கையாக மாறியதே. இனிமேல் இந்த கொடி தவழ்ந்து துளிர் விடுவதற்கே காலரும்பி மலரரும்பி கனி கொடுப்பதற்கோ வாய்ப்பு அற்றதாக மாறிவிட்டதே. இனி வாழ்க்கை எதற்காக? இனிமேல் வாழவே வேண்டாம் என்று தம்முடைய வாழ்க்கையை முடித்து கொள்ள முற்படுகிறார். அப்படி முற்படுகிற போது அவருக்கு ஒரு ஞாபகம் வருகிறது. ஒன்றும் அறியாத தம்பி நினைவிற்கு வருகிறது. தம்பிக்கு எல்லாம் தெரிந்த வயதாக இருந்தால் கூட பரவாயில்ல, விட்டுட்டு போயிடலாம். ஒன்றும் தெரிந்தும் தெரியாத நிலையில் இருக்கிற தன்னுடைய தம்பிக்காக தான் வாழ வேண்டும் என்கிற முடிவினை எடுக்கிறார். தம்பிக்காக என்னுடைய வாழ்க்கையே என்று முடிவு பண்ணினார். தன்னுடைய தம்பி நிறைய தர்மவான் நெறிக்கலைகளை எல்லாம் கற்றுக் கொடுக்கிறார் தன்னுடைய தம்பிக்கு. அவருக்கு கொஞ்சம் நிறைய படிக்க பல யோசனைகள்லாம் வருது. நமக்கு இவ்வளவு பிரச்சனை வருகிறதே, அது இதனால தான் வருமா, ஏன் அப்படின்னு கேள்விலாம் வருது அவருக்கு. இறைவன் யாருக்கு துன்பத்தை அதிகமாக கொடுக்கிறானோ அவனை இறைவன் பண்படுத்துகிறான் தவிர இறைவன் நம்மளை துன்பப்படுத்துவது இல்லை. அதனால்தான் அடியார்கள் எல்லாம் இறைவனிடம் சொன்னார்கள், சுவாமி, கஷ்டத்தை கொடுத்து என்னை ஆட்கொண்டுக்கோ. நீ எனக்கு கஷ்டத்தை கொடுத்தால்தானே நீ எப்படி என்னை ஆட்கொள்வேன் என்று எனக்கு தெரிந்து கொள்ள முடியும். அந்த துன்பம் தான் நம்மளை பக்குவப்படுத்துகிறது. அப்படி அந்த துன்பத்தில் பட்டு வருபவர்கள் ஞானியர்கள். அதே துன்பத்தை வேற மாதிரி திசை திருப்பிக் கொள்பவர்கள் மனிதர்கள். அப்பர் பெருமானுக்கு எப்படி திசை திருப்புறதுன்னு தெரியல. அதே திலகவதியார் சுவாமி பக்கம் தன்னுடைய திசையை திருப்பி விட்டார். ஆனால் அப்பர் பெருமானுக்கு திருப்ப தெரியல. இவர் என்ன நினைக்கிறார்? இவர் இந்த சமயத்தில் இருப்பது தான் நமக்கு இவ்வளவு பிரச்சனை போல இருக்கு, இந்த சமயத்தில் இருப்பது தான் எனக்கு இவ்வளவு துன்பம் வந்தது அப்படின்னு நினைக்கிறார். கடவுள் நமக்கு இன்பமும் துன்பமும் தராருன்னா இல்லை, நாம் செய்யும் பாவ புண்ணியத்திற்கு ஏற்ப இன்பமும் துன்பமும் நம்மை சேரும். எந்த ஜென்மத்திலேயோ செய்த பாவம் இந்த ஜென்மத்தில் துன்ப வாட்டி வதைக்கிறேன், இந்த துன்பத்தை மாற்ற எனக்கு ஒரு வழி கொடு என்று இறைவனிடம் முறையிட்டு அந்த துன்பத்தை போக்கிக் கொள்ளதான் இறைவன் நமக்கு துன்பத்தை தரமாட்டார். அப்பர் சொல்கிறார், இந்த சமயத்தில் இருக்கிறதுனால தான் எனக்கு இவ்வளவு துன்பமும் பிரச்சனையும், நான் இங்கிருந்து பிற சமயம் போகிறேன் என்று சமண சமயத்தை போயிட்டார். சைவ சமயத்திலேருந்து சமண சமயத்துக்கு போயிட்டார். ஏற்கனவே நல்ல தமிழ் படித்தவரா, அதனால் சமண துறவிகள் எல்லாம் இவரை ரொம்ப அன்பாக வரவேற்று சம மதத்தை பிரச்சாரம் பண்ணுங்க, எந்த கடவுளை உண்டுன்னு சொன்னாரோ அந்த கடவுளை அதே வாயால் இல்லைன்னு சொன்னார். அந்த பெருமானே இல்லை என்று சொன்னார். பிரச்சாரம் பெரிய அளவு பிரபலமாயிட்டார். தேசந்தோறும் சென்று பிரச்சாரம்லாம் பண்ணினார். சமண மத கோட்பாடுகளை நிலைநிறுத்தி கொண்டே வருகிறார். வருடங்களோ போகுது போய்கொண்டே இருக்கிறது. இங்கே இந்த திலகவதியார் திருவதிகை ஆலயத்தில் உலாவர பணி செய்து கொண்டு இருக்கிறார். தினமும் அந்த ஆலயத்தை தூய்மை செய்து திரு அழகு பரிமாறுதல் அப்படிங்கிறது திலகவதியாருடைய பணி. திரு அழகு பரிமாறுதல். துடைப்பத்திற்கு மற்றொரு பெயர் திரு அழகு பரிமாறுதல். நம்ம வீட்டில்
வீடை கூட்டுறோன்னு சொல்கிறோம். ஆனால் ஆலயத்தில் கூட்டுறோம் பெருக்கிறோன்னு சொல்லக்கூடாது. திரு அழகு பரிமாறுதல் என்று தான் நாம் சொல்ல வேண்டும். ஆலயத்துக்குனே சில வார்த்தைகள் வைத்திருக்கிறார்கள். இன்றைக்கும் இருக்கிறது. கோவில் சமையலறை சொல்லக்கூடாது, மடப்பள்ளி என்று தான் சொல்ல வேண்டும். கோவிலில் கொடுக்கறதுக்கு பேரு பிரசாதம். அது சாதம் அல்ல, அதற்கு பெயர் பிரசாதம். பிரா என்றால் விசேஷமானது என்று பெயர். வீட்டில் சாப்பிட்டால் சாதம், அதை ஆலயத்தில் சாப்பிட்டால் பிரசாதம். அதே மாதிரி ஆலயத்தில் சுவாமி இப்போ எத்தனை மணிக்கு எழுந்தருளாரு கேட்கணும். இல்லை என்றால் சுவாமி திருவீதி உலா வருவது கேட்கணும். இறைவன் உலா போதல் தான் எழுந்தார். சுவாமிக்கு திருவீதி உலா வராரே, எதற்காக வருகிறார்? பெருமான் உள்ளத்தான் இருக்காரு, சுவாமி இருக்கிறாரு, எல்லாம் போய் உள்ள கும்பிட்டுட்டு வரோம். அப்ப எதற்கு சுவாமி வீதி உலா வராரு? அந்த வீதி உலா வர காட்சியை திரும்ப யாரும் பார்க்கறதுக்கு வராரா அப்படின்னா இல்லை. ஒரு திருவிழா நடக்கிறது, ஒரு 10 நாள் விசேஷம் கொடியேற்றத்துடன் நடக்குது. தினம் தினம் ஒரு அலங்காரத்தோட சுவாமி அம்மாளுக்கு. சில வீட்டில் குழந்தைங்க பிறக்குது, சில வீட்டில் இறந்து போகிறாங்க, சில பேருக்கு சில நியதிகள் இருக்கும், இத்தனை நாள் கழித்து தான் கோயிலுக்கு போகணும் அப்படிங்கிற இவர்கள் எல்லாம் மனசில் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இந்த திருவிழா நேரம் பார்த்து இப்படி ஆயிடுச்சு, சுவாமியை என்னால் பார்க்க முடியலையே, இன்றைக்கு என்னால் இந்த அலங்காரத்தை பார்க்க முடியலையே, இந்த பெருமான் நம்மளை தரிசனம் பண்ண முடியாமல் போயிருச்சே என்று அவர்கள் எல்லாம் வருத்தப்படுவாங்களாம். அதனால் இறைவன் என்ன பண்ணுறாரு, உள்ளே வந்து என்னை சேவிக்க முடியாத உங்களுக்கு வெளியே வந்து காட்சி தருகிறேன் என்று சுவாமி எழுந்து வந்து அருள் புரிவதனாலே அந்த தெய்வத்திற்கு பெயர் எழுந்தருளல் தெய்வம். தமிழில் பெயர் உற்சவ மூர்த்தி என்று நாம் சொல்வோம். அவருக்கு எழுந்தருளல் தெய்வம் என்று பெயர். அவருக்கு தமிழில் எழுந்தருளல் தெய்வம் என்று சொல்லுவாங்க. சுவாமி யாருக்காக எழுந்து வந்தார்? நமக்காக எழுந்து வந்தார். உள்ளே போகிறதுக்குத்தான் ஆஸ்காரம் அனுஷ்காரம் வழிபாடுகள் எல்லாம். வெளியில் வரத்துக்கு கிடையாது. உள்ளே போகணும்னா ஆஸ்காரம் அது அனுஷ்காரம் இதெல்லாம் பார்க்கணும். வெளியில் வர பெருமான நாம் எதுவுமே பார்க்க தேவையில்லை, நாம் கும்பிடலாம். திரும்ப சுவாமியை உள்ளே அழைச்சிட்டு போகும்போது சுவாமிக்கு பிராயச்சித்தம் பூஜை பண்ணி உள்ளே அழைச்சிட்டு போவாங்க. சுவாமிக்கு தீட்டு தொடக்கம் எல்லாம் உள்ளத்தான், வெளியில தாண்டிட்டா அவருக்கு ஒன்றுமே கிடையாது. யார் வேண்டுமானாலும் அவரை வணங்கலாம். அதற்காகத்தான் இறைவன் வீதி உலா வருகிறார். சுவாமியின் உடைய திருவீதி உலாவின் நோக்கமே அதற்குத்தான். சுவாமி திருவீதி உலா வருவார் அப்படி கேட்கணும். இல்லை சுவாமி எப்போ எழுந்தருள்வார் அப்படிதான் கேட்கணும். அப்போல்லாம் ஆலயத்திற்கென்றே எவ்வளோ அழகாக பெயர் வைத்துள்ளார்கள். அதை நீ பயன்படுத்திக்கோ. இவ்வளவு அழகான தமிழ் பெயர்கள் இருக்கையில் அதை முறையாக பயன்படுத்துங்கள். நமக்கு வார்த்தைகளுக்கு பஞ்சமாக இருக்கு. இந்த தமிழ் மொழியிலே எவ்வளவு இனிமையான வார்த்தைகள் உள்ளது. அந்த திலகவதியார் வாழ்க்கையை வர்ணிக்கிற போது திரு அழகு பரிமாறி ஆலயத்துக்கு மலர் கொண்டு வந்து கொடுத்து சுவாமிக்கு பிரார்த்தனை பண்ணுவான். சுவாமி கிட்ட தினம் பகவான் கிட்ட அந்த அம்மா ஒன்றே ஒன்று தான் கேட்கும். அதுக்காக ஒன்றும் கேட்காது. உன் புகழை பாட வேண்டிய என்னுடைய சகோதரன் நேர்மாறாக உன்னை வஞ்சித்து கொண்டிருக்கிறான். என்றைக்கு அவர் உன் புகழ் பாட வைக்கப் போகிறாயோ தெரியலையே சுவாமி, எப்படியாவது நீ அவனை ஆட்கொள்ளு. தினமும் இப்படியே தான் கேட்பாள். ஒரு நாள் கூட அந்த அம்மா அவங்களுக்காக வேண்டது கிடையாது. ஒரு நாளாவது இந்த அம்மா தமக்காக ஏதாவது கேட்காதா என்று சிவபெருமானே பார்க்கிறார். கேட்பாளா அப்படின்னா கேட்கவே இல்லைங்க. பல காலம் பல வருடம் அப்படியே போகுது. பல வருடங்கள் கழித்த பிறகு இவருக்கு வயசு ஆயிருச்சே தவிர தன்னுடைய சிவபக்தியை நிறுத்தவே இல்லை, போய்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு நாள் சிவபெருமானிடத்தில் கண்ணீர் பெருகி முறையீடாகிறாங்க. சுவாமி, எத்தனை காலமாக உன்னைக்கிட்ட நான் முறையிடுறேன். ஒரு கல்லு கூட தேய்ந்து 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 கரைந்து கரைந்து தேய்பவர்களுக்கு ஏற்ப குலைந்து கொடுக்குமா? நான் உன்னை கல்லா கூட நினைக்கலையே சுவாமி, நீயே சாக்ஷாத் இங்கேயே இருக்கிற தெய்வம். உன்னை மலர் கொடுக்கிற போதெல்லாம் பூவா சமர்ப்பிக்கிறேனே, நான் கேட்கறது ஒன்றே ஒன்று தானே சுவாமி. என் தம்பியை எனக்கு நல்லவனா மாற்றிக்கொடு. நான் கேட்கறது என் தம்பியை நல்லவனா மாற்றிக்கொடு. ஏன் சுவாமி? கண்ணீர் பெருகி அழுது விட்டு அப்படியே உறங்கிறார். சிவபெருமான் அன்றைக்கு அவர் கனவுல போய் அந்த திலகவதியாருடைய கனவுல போய் தோன்றி காட்சி கொடுத்து, அம்மா திலகவதி, நான் யாரையாவது என் பக்கம் கூப்பிடணும் அப்படின்னா அவருக்கு ஏதாவது ஒன்று கொடுக்கணும்.
கொடுக்காம நான் யாரையும் என் பக்கம் கூப்பிட மாட்டேன். அதனால உன் தம்பிக்கு நான் ஒன்று கொடுத்து தான் கூப்பிட போறேன். சூளை கொடுத்து யாம் ஆட்கொள்வோம். ஆட்கொள்கிற தம்பியை நீ மீண்டும் இச்சமயத்தில் சேர்ப்பது உன் கடமை என்று அந்த அம்மாவுக்கு ஒரு பொறுப்பை கொடுத்தார். சொல்லி முடித்த அடுத்த கணமே அங்கு அப்பர் பெருமானுக்கு தீராத வயிற்று வலி. அக்னி புகுந்த மாதிரி உள்ளாரு. சமணர்கள் எல்லாம் வைத்தியம் பண்ணியும் பார்க்குறாங்க, ஒன்றும் சரியா வரல. இவர் தன்னுடைய சமையல்காரனை கூப்பிட்டு சொன்னார், அப்பா எங்க அக்கா இருக்காங்க. அவருக்கு எப்போ அவங்க அக்கா ஞாபகம் வருது? இளமையிலே விட்டுட்டு போன அக்காவை 77 வயசுல ஞாபகம் வருது. அப்பர் பெருமானுக்கு 77 வயசுல அக்கா ஞாபகம் வருது. அதனால தான் நான் சொல்றேன், உலகத்திலேயே எவ்வளவு துன்பம் வந்தாலும் அந்த துன்பத்தில் நிலவுவது உறவுகள் தான். கவலை கஷ்டம் வந்தால் கூட இருக்கிற வரைக்கும் யார் அருமையும் தெரியாது. யாருக்கு எதுவுமே இல்லையோ, எது இல்லையோ, இல்லை இது இன்னமே கிடைக்காது அப்படிங்கிறது ஆகுதோ, அப்போ நமக்குள்ள ஒரு பயம் என்றைக்கு வருதோ அன்னைக்குத்தான் உறவு பற்றி நமக்கு தெரியும். அது வரைக்கும் யாருடைய அருமையும் நமக்கு தெரியாது. நிலையற்ற வாழ்க்கை, இந்த வாழ்க்கையே ஒரு நிலையற்ற வாழ்க்கை. வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுதே நல்லபடியாக வாழ வேண்டும். அதனால தான் அந்த துன்பத்தில் கூட 77 வயசில் எல்லாரும் கைவிட்ட பிறகு தன்னுடைய அக்காவினுடைய ஞாபகம் வருது. இந்த சமணர்கள் இனி இந்த கிழவனுக்கு வைத்தியம் பண்ணி என்ன பண்ணுறது, அப்படியே விட்டுட்டு போங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. பிறகுதான் இந்த வார்த்தையை கேட்டு அப்பர், இதுவே என் அக்காவா இருந்தால் சொல்லியிருப்பாளா? அப்பத்தான் அக்கா ஞாபகம் வருது. சமையல்கார்ட்ட சொல்கிறார், எங்கள் அக்கா திருவதிகையில் இருக்கிறதா கேள்விப்பட்டேன், கொஞ்சம் போய் எங்கள் அக்காவை கூட்டிட்டு வாயா அப்படின்னு சொல்கிறார். அவரும் போய் அந்த அம்மாவை ஒரே வார்த்தையில் கூப்பிட்றாரு. அந்த அம்மா ஒரே வார்த்தையில் சொல்லுது, நன்று அறியா அவன் பள்ளி வாயிலேயே நன்கிலே நான் வரமாட்டேன் போ. நல்லது எது தீயது எது என்று தெரியாத சமணர்கள் வாழ்கின்ற இடத்திற்கு நான் வரமாட்டேன். ஏன், என் தம்பியை இங்கே கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. சமையல்காரர் போய் சொன்னார், உன்னுடைய அக்கா உங்களை அழைச்சிட்டு வர சொன்னாரு அப்படின்னு சொல்கிறார். நான் எப்படி வருவது, என்னால் நடக்கக்கூட முடியலையே, நான் இருக்கிறேனே, உங்களை எப்படியாவது கூட்டிட்டு போகிறேன் என்று இரவோடு இரவாக ஒருவருக்கு தெரியாமல் புறப்பட்டு அவர் தவழ்ந்து தவழ்ந்து திருவதிகைக்கு வருகிறார். அந்த விடியற்காலை நேரம். அந்த விடியற்காலை நேரத்தில் அவங்க அக்கா திலகவதியார் அந்த திருவதிகை குளத்தில் குளிச்சுட்டு சிவபூஜைக்காக வருகிறார். இவரை விட 5 ஆண்டுகள் மூத்தவர் திலகவதி அம்மையார். அவர் குளத்தில் குளிச்சுட்டு நடந்து வரார். அந்த அம்மா இவரோட சிறுவயது, அவரது தங்கையை விட சிறுவயது. ஆனால் அவரோ தவழ்ந்து தவழ்ந்து வரார். அவரால் நடக்கக்கூட முடியல. திருவதிகையை வந்தடைந்த தம்பியை பார்த்த உடனே அந்த அம்மையார் கோயிலுக்குள்ளே போகல, அங்கேயே நிற்கிறாங்க. அந்த தம்பியை அப்படியே பார்க்குறாங்க. அந்த அம்மா எத்தனையோ வயசில் பார்த்த தம்பியை மறுபடியும் தன்னுடைய தம்பியை பார்க்கிறார். அன்றைக்கு அவன் தவழ்ந்து தவழ்ந்து வந்தது போல அந்த அம்மையார் பார்த்தார். தன்னுடைய தம்பியை இன்றும் மறுபடியும் தவழ்ந்து வருகிற நிலையிலேயே பார்க்கிறார். சிவபெருமானுக்கு நன்றே சொல்கிறார். ஏன், என் தம்பியை இளமை காலத்தில் நான் பார்த்த மாதிரியே இன்னைக்கு கொண்டு வந்து சேர்த்துட்டியே சுவாமி, இனிமேல் அவனை என்னால் திருத்த முடியும்னு சொல்லி நன்றி தெரிவிக்கிறாங்க. அங்கே இருந்து அக்கா என்று திருவடியில் விழுந்தார். அப்ப தம்பி எழுந்திருனார். தமக்கை, எங்கே எழுந்திரின்னு சொன்னாரு? கீழே விழுந்த இடத்துல இருந்தா என்றால் இல்லை. தம்பி நீ விழுந்து கிடக்கிற பார், பரசமயம் என்ற அந்த படுகொலியில் இருந்து எழுந்து நின்றார். விழுந்த இருந்தவரை எழுப்பினார். கீழே விழுந்திருந்தவரை எழுப்பினார். தன் கையில் இருந்த திருநீற்று மடலில் இருந்து அவருக்கு திருநீற்றை எடுத்து கொடுத்தார். அவர்கிட்ட இருந்தது அந்த மருந்து அப்படின்னா அது திருநீர் மட்டும்தான். அக்கா வயிறு ரொம்ப வலிக்குது, அக்கா என்னால் ஒன்றுமே பண்ண முடியவில்லையே, என்னால் நிமிர்ந்து கூட நிற்க முடியவில்லையே, நான் வயதின் காரணமாக குனிந்து நிற்கவில்லை, என்னால் நிமிர்ந்து நிற்க முடியாத அளவிற்கு இந்த வயிற்று வலி என்னை வேதனைப்படுத்துகிறது அப்படின்னார். அந்த திருநீற்றை எடுத்து கொடுத்தார். இதை வாயிலே இட்டுக்கொள், நெற்றியிலே வைத்துக்கொள். அந்த திருநீற்றை உடல் முழுவதும் பூசினார்.
கணப்பொழுதிலே குணமானது அந்த நோய். அவருக்கு நேரா உள்ள போறார். அந்த திருவதிகை சிவபெருமானை போய் பார்க்கிறார். அற்புதமான அழகு நிறைந்த அந்த பெருமானையும் தாயாரையும் பார்த்தால் கோவம் கோவமா ஆத்திராத்திரமா வருது. ஏன் வருது? நமக்கு ரொம்ப நெருங்கியவராக பழகுனவங்களா இருந்தா அவங்கள ரொம்ப நாள் நம்ம பார்க்காம ரொம்ப நாள் கழிச்சு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு முதல்ல என்ன வரும்? கோவமா வரும். அதுபோல அவருக்கு சுவாமியை பார்த்த உடனே ஒரு கோவமா வருது. இந்த கோவத்துல கூட அழகாக ஆரம்பிச்சார் பாருங்க. கூற்றாயினவாறு விளக்க அகலீர், கொடுமைகள் பல செய்தன நான் அறியேன், ஏற்றா அடிக்கே இரவும் பகலும் பிரியாது வணங்குபவன் எப்பொழுதும், தோற்றாதென் வயிற்றின் அகம்படியே குடரோடு துடக்கி முடக்கிட ஆற்றேன் அடியேன் அதிகை கெடிய விராட்டான துறை அம்மானே பாடினார். அப்படி துவங்கியதுதான் தேவாரம். உள்ளம் உருகிய நிலையில, கண்ணீர் பெருகிய நிலையில துவங்குகிறார் தேவாரத்தை. நான் தெரியாமல் செய்துட்டேன், இத்துன்பங்களை என்னால் ஆற்றுப்படுத்த முடியல சுவாமி, ஆற்றேன் என்னால் தாங்க முடியல, அடியேன் நான் ரொம்ப சிறியேன், என்னை ஆட்கொண்டு எனக்கு அருள் புரிய வேண்டும் பெருமானே. சிவபெருமானிடம் சரணாகதி அடைந்தார். சிவபெருமான் பார்த்தார், தன்னை சரணடைந்தவரை வாழ்விப்பது சிவபெருமானுடைய கருணை அல்லவா, அதனால அவருக்கு வாழ்வு தந்து அவருக்கு ஒரு பட்டமும் கொடுக்கலான்னு சுவாமிக்கு ரொம்ப ஆசை. தகுதி உள்ளவர்கள் பட்டம் கொடுத்தால் அந்த பட்டத்திற்கு உயர்வு உண்டு. ஒரு குடிகாரன் பட்டம் கொடுத்தால் அந்த பட்டத்துக்கு உயர்வு இருக்கானா? இல்லை. தகுதி உள்ளவர்கள் பட்டம் கொடுத்தால் அந்த பட்டத்திற்கு உயர்வு உண்டு. தகுதி உள்ளவன் பாராட்ட வேண்டும். சிவபெருமான் ஆட தெரியும், பாட தெரியும், அவர் நல்ல வீணை கூட வாசிப்பார். அதனால்தான் அவர் பாடினாரு, வேயுறு தோழி பங்கன் விட முண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி. எம்பெருமானுக்கு வீணை கூட வாசிக்க தெரியும். அத்தனையும் தெரிந்த சகலகலா வல்லவர் அவர். பட்டம் கொடுக்கிறார் பாருங்க, என்ன அழகாக பட்டம் கொடுத்தார். இனிமேல் 7 உலகங்களும் கேட்கும்படியாக நான் அறிவிக்கிறோம், நீ ஒருவனே திருநாவுக்கு அரசு என்ற பெயரோடு விளங்குவாய். பட்டம் கொடுத்தாரு. நான் படைத்தவர்களுக்கெல்லாம் இனி அரசனாவாய். நான் யாருக்கு இருக்குதோ அவங்களுக்கெல்லாம் நீ அரசன், கவலைப்படாதே. இந்த நாக்கு தான் உடம்புல மிக உயர்ந்த உறுப்பு. அந்த நாக்கை கடவுள் ரொம்ப பாதுகாப்பாக நமக்கு வச்சிருக்கிறார். ஒரு தண்ணியான திரவம், அந்த திரவத்துக்குள்ள ஒரு 32 பேர் காவலுக்கு போட்டு அதுக்கு மேலே 2 பெரிய கதவை போட்டு அப்படி இந்த நாவை நம்ம பாதுகாப்பாக வச்சிருக்கிறார். அப்படி இருந்து இந்த நாவை நாம அடங்குமா நமக்கு அப்படின்னு நினைக்கிறோம், அடங்காது. இது கொஞ்சம் அடங்கி இருந்தால் நாட்டில் வீட்டில் எங்கேயாவது பிரச்சனை வருமானா? கிடையாது. இந்த தண்ணிக்குள்ளேயே போட்டாவாது சுவாமி ஏன் போட்டார் இந்த தண்ணிக்குள்ளே இந்த நாக்கு அப்படின்னு கேட்டால், அப்படி போட்டாவாது பேசும்போது கொஞ்சம் ஈரத்தோடு பேசுவோமா அப்படிங்கிறதுக்காக தான் போட்டார். பேசும்போது கொஞ்சம் ஈரத்தோடு பேசணும். ஒரு 32 பேரை நிறுத்தினார். ஏன் கொஞ்சம் அதையும் தாண்டி படபடபடன்னு பேசிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக, கொஞ்சம் ஈரத்தோடு பேசணும் அப்படிங்கிறதுக்காக. கடவுள் உடம்புலையே ரொம்ப பாதுகாப்பாக வைத்த அது நாக்கத்தான். சாப்பிட்றதெல்லாம் வாயா? எல்லாத்துக்குமே வாய் இருக்கு. அனிமல்ஸு, விலங்குகளுக்கும் வாய் இருக்கு. ஆனால் நமக்கும் வாய் இருக்கு. என்ன வித்தியாசம்? அவங்களால பேச முடியாது, நம்மளால பேச முடியும். கடவுளுடைய நாமத்தை உச்சரிக்க முடியும். சாப்பிட்றதெல்லாம் வாயா என்றால் இறைநாமா சொல்ல பேசுறதுக்கு தான் வாய். அந்த நான் படைத்தவர்களுக்கெல்லாம் உலகத்தில் ஒரு அரசன் உண்டு என்று சொன்னால் அவர்தான் திருநாவுக்கரசர். அவர் ஒருத்தர் தானே தவிர வேற யாரும் கிடையாது. அவர்தான் நாவுக்கரசர். யாரு பட்டம் கொடுத்தாருங்க? சிவபெருமான் பட்டம் கொடுத்தாரு. அதனால அவருக்கு ஒரு தைரியமே வந்துருச்சு, தலையே அவர்கிட்ட வந்துருச்சு. அவ்வளோ ஒரு தைரியத்தோடு போனார். எங்க சமணர்கள் கிட்ட போனார். எங்க சமயத்தில் இருந்து இங்கே இருந்து அங்கே போயிட்டு இப்போ இங்கே வந்துட்டியான்னு சமணர்கள் சொல்கிறாங்களாம். அவர் பார்த்தாரு, என்ன கொடுமையை செய்ய முடியுமோ அத்தனை கொடுமைகளையும் சமணர்கள் திருநாவுக்கரசருக்கு பண்ணனாங்க. கல்லை கட்டி கடலில் போட்டாங்க. அவர் அழகாக பாடினார், கற்றுணை பூட்டியோர் கடலில் பாய்ச்சிடும் நற்றுணையாவது நமச்சிவாயவே என்று பாடினார். கல் அப்படியே மிதந்து கொண்டு அவரை கரையேற்றி விட்டது. அப்படி கரையேற்றி விட்ட இடம்தான் இன்றைக்கும் கரையேற்றிவிட்ட குப்பம் என்கிற பெயரில் இன்றைக்கும் விளங்குது. கல் மிதந்து கொண்டு அப்பர் பெருமானை கரையேற்றி விட்டது. கல் மிதந்து கரையேறி வந்துட்டா
விட்டுறதா சமணர்கள் சொல்றாங்க. விட்டுறதா நான் விடமாட்டேன். சமணர்கள் ஏதோ நாங்க கற்றுக் கொடுத்த மந்திரத்தால நீ தப்பிச்சிட்ட, இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு பாரு. கொண்டு போய் தணல் சுண்ணாம்பு நீச்சரையில் இட்டான். தகிக்கின்ற தணல் சுண்ணாம்பு நீற்றை தகதகதகன் தகிக்கும் அந்த தணலில் அந்த சுண்ணாம்பு நீற்றையில் கொண்டு போய் போட்டாங்க. எங்கள் பெருமானா அந்த தணலுக்குள்ளேயே போய் உடனே சௌக்கியமாகவும் சந்தோஷமாகவும் கொஞ்சம் கூட கவலையே படாமல் அவருக்கு தான் செந்தமிழ் குழுந்தமிழ் அற்புதமான தமிழ் எல்லாம் தெரியுமோ அவருக்கு என்ன தமிழ் தெரியாதவா தமிழ் தெரிந்ததுனால அந்த தணல் இருந்துட்டு பாடினார். அந்த தணல்லையே இருந்துக்கிட்டு ஒரு பாட்டு பாடினார். மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் வீங்கில வேணியும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்த இணையடி நிழலே அப்படின்னார். தகித்து கொண்டிருந்த அந்த சுண்ணாம்பு காலவாய் குழு குழுவென அப்படியே ஏசி ரூம் மாதிரி மாறி போச்சு. அவருக்கு வாழ்க்கையில யாருக்கு கஷ்டம் இருக்கோ இந்த பாடலை பாடனா மனசை அப்படியே குளிர வைத்து விடுவார் சிவபெருமான். இந்த கழுத்து நெரிக்கிற மாதிரி பிரச்சனை யாருக்கெல்லாம் அப்படி துன்பங்கள் இருக்கிறதோ அவங்க வீட்டில் ஒரு நெய் தீபம் ஏற்றி மாசில் வீணையும் மாலை மதியமும் என்ற அந்த பதிகத்தை தொடர்ந்து காலை மதியம் தொடர்ந்து 48 நாட்கள் இந்த பதிகத்தை பாராயணம் செய்தால் சிவபெருமானுடைய அருள் கிடைக்கும். அப்பர் அப்படி அனுபவித்த கொடுமைகளை கொஞ்சம் நெஞ்சமா அனுபவித்தார் அப்படி என்றால் அல்ல. கல்லை கட்டி கடல்ல போட்டாங்க, சுண்ணாம்பு தணல்ல போடுவது, யானையை விட்டு மிதிக்க செய்வது என்று அத்தனை கொடுமைகளில் இருந்தும் அவரை இறைவன் மீட்டு தந்தார். உள்ளம் உருகி கண்ணீர் பெருகி இறைவனை வழிபட்டார். எல்லா துன்பங்களில் இருந்து விடுபட ஒவ்வொரு தலமாக பாடினார். 77 வயசுல துவங்கிய அவருடைய பணி தள்ளாத வயசுன்னு நாம சொல்லுவோம். ஆனா அந்த தள்ளாத வயசுலையும் தளராத அவருடைய பணி வெறும் 4 ஆண்டுகள் தான் அவருடைய பணி தொடர்ந்தது. எவ்வளவு காலம் தொண்டு செய்தான் என்பது முக்கியமல்ல, எப்படி தொண்டு செய்தான் என்பதுதான் முக்கியம். நான் 4 ஆண்டுகள் தொண்டு பண்ணினாரு. அந்த 4 ஆண்டுகளும் நிறைய தலங்களுக்கு சென்று போய் வழிபட்டார். அத்தனை தலங்களுக்கும் போய் வழிபட்ட பெருமானை கைலாசநாதரை பார்க்கணும் ஒரு நாள் அவருக்கு ஆசை வந்து. இந்த கைலாசநாத பெருமானை அவரை போய் பார்க்கணும், தீராத காதல் அவர் மேலே அவருக்கு வந்துருச்சு. இந்த கைலாசத்தில் இருக்கிற பெருமானை தரிசனம் பண்ணலாமேன்னு போறாரு, போக முடியல, நடக்க முடியல, கீழே விழுகிறார், திரும்ப எழுந்து நடந்து கொஞ்சம் கொஞ்சமாக போறார். அப்பவும் அவரால் முடியல. அப்படியே கூனி குறுகி தவழ்ந்து போறார். தவளவும் முடியல. அவரால் பெருமான உள்ளம் உருகி பிரார்த்தனை பண்றாரு. சுவாமி, நான் உன்னை பார்க்கணும் தானே ஆசைப்பட்டேன். இந்த கையிலே இருக்கின்ற அழகை தரிசிக்கணும். நான் நினைச்சது தப்பா? என்ன அழகாக நீ இருக்கிற காலை நேரத்தில் ஒதுக்கின்ற அந்த பொன்னார் மேனியனின் தரிசனம் எவ்வளவு உயர்ந்தது. அந்த கையிலையிலே சிவபெருமான் அதிகாலை நேரத்தில் பொன்னார் மேனியனாக காட்சி தருவார். அந்த தரிசனம் அவ்வளவு சுலபமாக கிடைக்காது. பொன்னார் மேனியனே புலித்தோலை அரைக்கசைத்து மின்னார் செஞ்சடை மேல் எழில் கொன்றை அணிந்தவனே, சுவாமி நீ என்ன பேரழகு, தகதகவென ஜொலிப்பாயே. சுவாமி, உன்னுடைய அழகை நான் எப்படி என்னுடைய வார்த்தைகளால் விளக்கி வர்ணிக்க முடியும்? இந்த அழகை பார்க்க நான் நினைச்சது தப்பா? எனக்கு எனது மனதில் இருக்கும் வைராகியம் ஏன் என் உடம்புக்கு வரமாட்டேங்குது சுவாமி. நான் வரணும் தவழ்ந்தாது வந்துடுறேன். ஒரு அடியாறு வந்தார். எங்கய்யா தவழ்ந்து இப்படியே போற அப்படின்னு கேட்டார். எங்கள் பெருமானை பார்க்க போகிறேன். அது உம்மால் ஆகாது, அது ரொம்ப தூரம் இருக்குது. பரவாயில்ல, நான் போயிடுவேன். நீ போறியோ இல்லையோ உன் உயிர் போயிடும். அதுக்குள்ளே போகலாம் முடியாது. உயிர் போனாலும் பரவாயில்ல, போகிற உயிர் அங்கேயாவது போகட்டும். அதை பற்றி நான் கவலைப்படவே இல்லை. நான் திரும்பி எல்லாம் போக மாட்டேன். நான் இப்படியே போகிறேன். தவழ்ந்து ஏனும் போகிறேன். இல்லை, என் மேல் இரக்கம் கொண்டு பெருமான் கொஞ்சோண்டு சக்தி கொடுத்தாருன்னா நடந்து போவேன், இல்லைனா தவழ்ந்து போவேன். ஆனால் என்னுடைய உறுதிப்பாட்டே இருந்து நான் மாற மாட்டேன். இவ்வாறு சொன்னார். அப்படியே நீ பார்க்கணும் என்னையா அவசியம்? எங்கும் நிறைந்த பரம்பொருளே எங்கும் வழிபட்டுட்டு செல்லலாமேனாரு. அது சரி, எல்லா இடங்களிலும் தான் இறைவன் நிறைந்திருக்கிறார். ஆனால் எங்கள் பெருமான் அதிவிசேஷமாக நிறைந்திருப்பது இந்த கைலையில் தானே அல்லவா? இந்த கைலையிலே சிவபூத கணங்களோடு வீசும் காற்றிலே அந்த அற்புத காட்சி எனக்கு வேணுமே. அம்மையும் அப்பனுமாக காட்சி தரக்கூடிய அவரை தரிசனம் பண்ணணும், துதிக்கணும், வாழ்த்தணும், வணங்கணும். அதனால தான் நான் இப்படியே போகிறேன். சொல்லி பார்த்தாரு.
முடியல. அவர் சொன்னார், உமது வைராக்கியத்தினால நீ போயிருவியா என்றார். ஆமாம், நான் போயிடுவேன். எவ்வளவு முயற்சித்து ஒரு கட்டத்துல மூச்சிறங்கி கீழே விழுகிறார். அப்போ அந்த அந்தணராக வந்தவர் என்ன சொல்றார்? சிவரூபமாக காட்சி கொடுக்கிறார். அவர் சொன்னார், உமது வைராகியத்தை பல இடங்களில் சோதித்து நேரடியாக யாம் கண்டு கொண்டேன். கவலைப்படாதே, இந்த குளத்துல மூழ்கு. நேரா போய் ஒரு குளத்துல எழுந்திருப்ப. அந்த குளத்துல எழுந்து இருந்து அங்க உனக்கு கைலாச காட்சியை நான் உனக்கு தரேன். கையிலேயே மூழ்கி அவர் நேரா வந்தார். திருவையாற்று குளத்திலே எழுந்தார். திருவையாறு அற்புதமான ஒரு திருத்தலம். எத்தனையோ ஞானப் பெரியவர்கள் தன் அகத்துவை கொண்ட தலம் திருவையாறு. அந்த பெருமான் ஐயாரப்பன். இந்த ஐயாரப்பன் பெருமானுக்கு அழகாக அம்மையும் அப்பனுமாக கைலாச காட்சியை ரிஷப வாகனத்துல கொடுக்கிறார். அப்பருக்கு தொண்டு செய்து செய்து தன்னுடைய வாழ்க்கையே மாற்றிய திருநாவுக்கரசர் வரலாற்றை தொண்டில் பக்தியாக நாம் இன்று